உலக மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 16ஆம் தேதி கூடுகிறது. வரும் 16ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு தொடங்கும் இந்த கூட்டத்தில் அன்றைய தினமே 2017-18ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தனது முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் அமைச்சர் ஜெயக்குமார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசின் முதல் பட்ஜெட் இதுவாகும். அதனைத் தொடர்ந்து மார்ச் 23ஆம் தேதி இறுதி துணைநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. முன்பண மானிய கோரிக்கைகளும் அன்றைய தினமே இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் 235 கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நெல்லையில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் கட்டப்பட்ட புதிய நீரேற்று நிலையத்தையும், கோவில்பட்டியில் 5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அண்ணா பேருந்து நிலையத்தையும் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். அதேபோல கோவில்பட்டியில் 7 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட செயற்கை புல்வெளி மைதானத்தையும் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 97 பயனாளிகளுக்கு சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி, மாவட்ட ஆட்சித்தலைவர் கருணாகரன், தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் ஆகியோர் பங்கேற்றனர். ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மங்களை வெளிக்கொண்டு வர நீதி விசாரணை நடத்த வலியுறுத்தி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் தமிழகம் முழுவதும் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். சென்னை ராஜரத்தினம் மைதானம் அருகே ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த மதுசூதனன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன், முன்னாள் அமைச்சர் பொன்னையன் உள்ளிட்ட பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் பங்கேற்றனர். போராட்டத்தில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றார். எந்தவித விசாரணைக்கும் தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட அறிக்கையில் தனது பெயரை இணைத்திருப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் அதனை திரும்பப் பெறாவிட்டால் வழக்கு தொடரப்படும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தினால் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தான் முக்கிய குற்றவாளி ஆவார் என குற்றம் சாட்டிய பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவை வெளிநாட்டிற்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்க கூறியும் மறுத்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். விஜயபாஸ்கர் என்ன சொல்றாருன்னா, நீதி விசாரணை அமைத்தால் முதலில் பன்னீர்செல்வத்தை தான் விசாரிக்க வேண்டி வரும் என்று சொல்றாரு. நான் தானப்பா சொல்றேன் நீதி விசாரணை வேணும்னு சொல்லி, நான் தானே சொல்றேன் நீதி விசாரணை வேணும் சொல்லி. நீதி விசாரணை வேண்டும் என்று, அதுவும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிபிஐ விசாரணை வந்தால்தான் அந்த மரணத்தில் இருக்கின்ற புதைந்திருக்கின்ற உண்மைகள் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். பதவி இல்லாமல் ஏற்பட்டுள்ள மன விரக்தி, மனக்குழப்பத்தால் தான் ஓபிஎஸ் இப்படி அவதூறு பேசி வருவதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆதாரமற்ற வகையில் பேசியதால் தான் சிகிச்சை அறிக்கை மக்கள் முன்னால் வைக்கப்பட்டது என்றும், உண்மை என்ன என்பது மக்களுக்கு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜெயலலிதா சிகிச்சை குறித்து வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கு ஓபிஎஸ்ஸின் மனசாட்சிதான் பதில் சொல்ல வேண்டும் என பேசிய விஜயபாஸ்கர், ஜெயலலிதாவின் மரணம் வேதனை என்றால் அதனை கொச்சைப்படுத்துவது மேலும் வேதனை அளிப்பதாக கூறினார். பதவி இல்லை என்ற காரணத்தினாலே இன்றைக்கு அவருக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டுள்ளது. விரக்தியான ஒரு மனநிலையிலே அவர் இருப்பதாக எனக்கு தெரிகிறது. விரக்தியின் மனநிலையிலே, விரக்தியின் விளிம்பிலே இருக்கக்கூடிய அவருக்கு நான் ஒன்றை உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மைக்கு நிகராக எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. உண்மைக்கு நிகராக எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. எத்தனை கருத்துக்களை, எத்தனை பேர், எத்தனை முறை, எப்படியெல்லாம் சொன்னாலும் கூட உண்மை ஒருபோதும் மாறாது. ஜெயலலிதாவின் மரணம் குறித்து ஓபிஎஸும் அமைச்சர் விஜயபாஸ்கரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டுவதால் இதன் பின்னணியில் ஏதோ நடந்திருப்பதை அறிய முடிகிறது என மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
சென்னை தேனாம்பேட்டையில் திமுக மகளிரணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். பின்னர் அவர் பேசுகையில், ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது திமுகவின் கொள்கை அல்ல எனவும் அது மக்கள் தொண்டாற்றுவதற்கான கருவி என்றும் கூறினார். ஜெயலலிதாவின் மரணம் பற்றி ஓ பன்னீர்செல்வமும் அமைச்சர் விஜயபாஸ்கரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டுவது இந்த விவகாரத்தின் பின்னணியில் ஏதோ நடந்திருப்பதை அறிய முடிகிறது எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். தனது இயலாமையை மறைக்க அதிமுகவை வன்மம் நிறைந்த வார்த்தைகளால் விமர்சித்து வருவதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் மீது அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குற்றவாளிகளால் நடத்தப்படும் அரசு என குற்றவாளி கூடாரத்தின் செயல் தலைவர் ஸ்டாலின் விமர்சித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தண்டனை பெற்றவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் அல்ல என்றும் தப்பித்துக் கொண்டவர்கள் அனைவரும் நிரபராதிகள் அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ள தினகரன், அதிமுக அரசை கவிழ்த்து விடலாம் என்ற ஸ்டாலினின் எண்ணம் ஈடேறவில்லை என்பதால் அதிமுகவை விமர்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஓபிஎஸ்ஐ தூக்கி எறிந்துவிட்டு இபிஎஸ் தலைமையில் நடைபெற்று வரும் அமைதி புரட்சியை மு க ஸ்டாலினால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் அந்த விரக்தியில்தான் சட்டையை கிழித்துக் கொண்டு காமெடி காட்சிகள் நடத்தி வருவதாகவும் தினகரன் விமர்சித்துள்ளார். தங்கத்தை தரம் பார்த்து சொல்லுகிற உரிமை உரைக்கல்லுக்கு தான் உண்டு என்றும் துருப்பிடித்த தகரங்களுக்கு இல்லை என்றும் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 21ஆம் நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நல்லான்கொள்ளை கிராம மக்கள் ஒப்பாரி வைத்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து கிராம மக்கள் நடத்தி வரும் போராட்டம் இன்று 21வது நாளாக நீடிக்கிறது. இந்நிலையில் இந்த திட்டத்திற்கு எதிராக நேற்று ஆயிரக்கணக்கானவர்கள் பேரணி சென்றனர். நெடுவாசல் போராட்ட களத்தில் தொடங்கிய இந்த பேரணி நல்லாண்டால் கொள்ளை போராட்ட களத்தில் முடிவடைந்தது. கைக்குழந்தைகளுடன் பெண்களும் பேரணியில் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக தங்கள் வீடுகளில் இன்று கருப்பு கொடியேற்றி கிராம மக்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்ய உள்ளனர். பிள்ளைங்க இந்த எல்லாருமே நைட்டு பகல் எல்லாமே இங்கே தான் இருக்கோம். எது கடித்தாலும் கூட எங்களுக்கு இது எந்த இது இல்லை. இந்த பிள்ளைங்கெல்லாம் கர்ப்பிணிங்க கூட இங்கே வந்து கிடக்குறாங்க எங்களோட நைட்டு பகல் எல்லாமே இங்கே இருக்கோம். இன்றைக்கி 21 நாளாக இங்கே தான் இருக்கிறோம். எந்த இதுவுமே எங்களுக்கு இந்த மத்திய அரசாங்கம் எந்த இதுவுமே கொடுக்கல. அது எங்களுக்கு மீட்டு தரணும்னு நாங்கள் இங்கே இருக்கோம். போராட்டத்தை விடுங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர, இன்றைக்கி இது திருவாரூர் மாவட்டத்தில் காரைக்கால் அழிஞ்சு இன்றைக்கி அந்த பூமி வந்து செழிப்பமாக விளைஞ்சிக்கிட்டு இருந்த பூமி இன்றைக்கி அழிஞ்சிருக்குன்னா அது போட்டதுனால தான் அழிஞ்சிருக்குங்கிறது எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுது. அப்போ இங்கே வந்து இது போட்டதுனால எந்த பாதிப்பு இல்லாமல் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்களே, நாங்கள் எதை வச்சு நம்ப முடியும்? அதனால் நாங்கள் வந்து இதுக்கு என்ன இது கொடுக்குறாங்க எங்களுக்கு. இன்றைக்கி பாருங்கள், கடலை முளைச்சி போச்சு, சோளம்லாம் அப்படியே பாடி மழையெல்லாம் பேஞ்சாலும் அதெல்லாம் இன்னைக்கு ஒடிக்க முடியல. போராட்டத்தின் ஒரு பகுதியாக கிராம மக்கள் தண்ணீரில் இறங்கி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கோரி முழக்கமிட்டனர். இதில் பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நடிகர் விஷால் தொடர்ந்த வழக்கில் மத்திய மாநில சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட 12 துறையினருக்கு தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நடிகர் விஷால் தான் நடத்தி வரும் தேவி அறக்கட்டளை மூலமாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கின் விசாரணை நீதிபதி நம்பியார் தொழில்நுட்ப பிரிவு உறுப்பினர் ராவ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரணை செய்த நீதிபதி மத்திய மாநில சுற்றுச்சூழல் துறை, ONGC உள்ளிட்ட 12 துறையினரும் வரும் ஏப்ரல் 17ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விஷால், ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பான பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என நம்புவதாக தெரிவித்தார். அதாவது டீட்டெயில்ஸ் இல்லாமல் இந்த கேஸ் ஃபைல் பண்ணல. இந்த ப்ராஜெக்ட் வந்தால் முக்கியமாக விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்கும், விவசாயம் துறைக்கும், விவசாயிகளுக்கு கெடுதல், அதுக்கு அவங்களுக்கு நன்மை எந்த வகையிலையும் இல்லை. அதனால முடிவு பண்ணி இந்த பொதுநல வழக்கு போட்டது. இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து 2வது நாளாக இன்றும் ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
தங்கச்சி மடத்தில் உள்ள அற்புத இயேசு ஆலயம் முன்பு நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரில் வந்து உறுதியளித்தால் மட்டுமே உயிரிழந்த மீனவர் உடலை வாங்குவோம் என மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இந்திய கடல் பகுதியில்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என இலங்கை கடற்படை தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் மீனவர் குற்றம் சாட்டியுள்ளார். சைடில் வந்து மோதுனாங்க, அவங்க அப்பவும் ஸ்லோ பண்ணலை. அதோட திருப்பி இன்னொரு சின்ன நெய் வந்து ஒரு 10 நெய் சின்ன நெய் சைடில் வந்து அப்படி நேர் சைட்லேயே வந்து சுட்டாங்க. அட ஆட்களை ஃபுல்லாக ஒளிய சொன்னேன், எல்லாம் ஒளிஞ்சிக்கிறங்கடா சுட்டுறாங்கடா நம்ம இலைக்கல அப்படின்னு சொல்லவும் ஃபோன் அடிக்க சொன்னேன் கரையில் உள்ள ஆட்களுக்கு. இப்படி சுட்டுக்கிட்டு வராங்க கரையில் உள்ள ஆட்களுக்கு ஃபோன் அடிக்கன்னு சொல்லவும் மீனவ சங்க தலைவருக்கு ஃபோன் பண்ணோம். அதோட அவங்க அடிச்சுட்டு பேசணும், மாமா சுட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களை இப்படி நம்ம இலைக்கல சுட்டுறாங்க மாமா, நம்ம நேவியை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். அதோட அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குண்டு உள்ளவுமே அவனுக்கு போட்டில் உள்ளவனுக்கு குண்டு அடித்து கீழே விழுந்துட்டான். மறுபடியும் என்னையை பார்த்து அடிக்காங்க. என்னையை பார்த்து அடித்தோன்னா ஸ்டேரிங்கை பிடிச்சி நான் கீழே விழுந்துட்டேன். கண்ணாடி அடித்து எனக்கு ஃபுல்லாக காயமானது கீழே விழுந்துட்டேன். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற தமிழ் முதல் தாள் தேர்வில் கேள்விகள் எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளின் துவக்கமாக இன்று தமிழ் முதல் தாள் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 12,187 பள்ளிகளைச் சேர்ந்த 9,94,167 மாணவர்கள் எழுதினர். தேர்வெழுத வந்த மாணவர்கள் சோதனைக்கு பின்னரே தேர்வெழுதும் அறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். இன்னைக்கு தமிழ் எக்ஸாமு 1 மார்க் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு, 2 மார்க் எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு, எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு, எந்த கஷ்டமும் இல்லை. இதில் நாங்கள் படித்தது மட்டும் தான் வந்துச்சு, படிக்காதது எதுவும் வரல. 5 மார்க்லாம் ஓரலாகவே கேட்கல, செம்ம ஈஸியாக கேட்டிருந்தாங்க. எல்லாம் புக் பேக்கில் தான் கேட்டிருந்தாங்க, எதுவும் ஓரலாகவே கேட்கல. பிக் கொஷின் கூட கைடு பின்னாடி வந்து பிக் கொஷின் தந்திருந்தாங்க. அந்த பிக் கொஷின் தான் நானே படிச்சிருந்தேன். அந்த பிக் கொஷின் தான் நாளே கேட்டிருந்தாங்க. அந்த பிக் கொஷின் நான் அட்டன் பண்ணிட்டேன். செம்ம இது வரும் 99 வந்து சென்டம் அடிச்சிடலாம். நாங்கள் இவ்வளோ ஈஸியாக வரும் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மார்க் 90க்கு மேலே வந்துடும், செம்ம ஜாலி. எக்ஸாம் ஈஸியாக வந்துச்சு. கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே என்ஜாய் இருந்துச்சு, செம்ம ஈஸியாக வந்துச்சு கொஷின் பேப்பர். தமிழும் நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு படித்தோம். ஈஸியான பேப்பர் தான் வந்தது. எப்போவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் வந்தது. இந்த விட ஈஸியாக இருந்தது பேப்பர். எக்ஸ்பெக்ட் பண்ண விட ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது பேப்பர். கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு எக்ஸாம் ஹாலில் போகும்போது. அப்புறம் எழுதும் போது எல்லா எக்ஸாமும் எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு, ஈஸியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி எக்ஸாம். இன்றைக்கி நாங்கள் எழுதின பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பேப்பர் வந்துச்சு. பயப்படலாம் தேவையில்ல, நாங்கள் நம்புகிறோம் எல்லா எக்ஸாம் ஈஸியாக வரும். கிருஷ்ணகிரியில் தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்காமல் 10ஆம் வகுப்பு மாணவி பொதுத் தேர்வு எழுதினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கம்மம்பள்ளியைச் சேர்ந்தவர் கோவிந்தன். இவரது மகள் உமா கம்மம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாணவி உமாவின் தந்தை உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார். எனினும் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்ததால் படிப்பின் மீது ஆர்வம் கொண்ட மாணவி உமா தேர்வில் கலந்து கொண்டார். தந்தை இறந்த துக்கத்தையும் பொறுத்துக் கொண்டு அவர் தேர்வு எழுதினார். பின்னர் தேர்வு முடிந்த பின்னர் அவர் தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார். எந்த ஒரு சாதி அமைப்பும் பெண்ணை சமமாக நடத்துவது இல்லை என்று திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டை கலைஞர் அரங்கத்தில் மகளிர் தின விழாவை ஒட்டி கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பேசிய எம்பி கனிமொழி, பெண் பெண்ணாக இருப்பதே அவளது அடையாளம் என்றும் சகோதரி மனைவி போன்ற உறவுகள் இல்லை என்றும் கூறினார். எந்த ஒரு சாதி அமைப்பும் பெண்ணை சமமாக நடத்துவது இல்லை என வேதனை தெரிவித்த கனிமொழி, இதுபோன்ற கட்டமைப்புகளை உடைத்தெறியாமல் பெண் சுதந்திரம் என்பது இல்லை என்றும் கூறினார். பெண்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் கனிமொழி அறிவுறுத்தினார். பெண்கள் பாதுகாப்பிற்காக சேவ் சக்தி என்னும் பெயரில் நல அமைப்பினை நடிகை வரலட்சுமி தொடங்கியுள்ளார். இதையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்று ஆதரவு தெரிவித்த திரைப்பிரபலங்கள் அளித்த பேட்டியை இனி பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி, அதாவது வந்து நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சரி, ஒரு காஸ்டியூம் டிசைனர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கம்பெனி பண்ணுற ஒரு பாடியை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணோம். நான் இப்போ வந்து அது ஃபெஃப்சிகேட்டில் வருதா இல்லாட்டி தனிப்பட்ட ஒரு பாடி வருதா நான் முடிவு பண்ணல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேவ் சக்தி கேம்ப் தான் எனக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரே நாள் வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியாது, அது வந்து யாராலையும் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சேவ் சக்தி, செகண்ட் ஸ்டெப் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு அதாவது அவசர சட்டம் அப்படின்னு லா எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து ஒரு ஸ்ட்ரிக்ட் லா
இதுக்காக உண்டாக்குங்க. ஏன்னா தண்டனை, அதாவது இந்த தப்பு செஞ்சால் தண்டனை உடனடியாக கிடைக்கப்படும் அப்படின்றது அவங்க தெரியப்படுத்தணும். ஒரு பெண்ணுக்கு வந்து பாதிக்கப்படும் போது ஷி டசன்ட் கம் அண்ட் சே. நிறைய பெண்கள் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க, என்ன பயத்தினால. நான் சொல்கிறேன் வந்துட்டு ஈவன் மொலஸ்டேஷன் கூட இருக்கலாம், சும்மா இடிச்சு டெய்லியும் டார்ச்சர், ஃபோன் கால் டார்ச்சர், செக்ஸ் டார்ச்சர் இருக்கலாம். பட் வந்துட்டு இதுக்கு என்ன பிரச்சனையா, இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன சொல்யூஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காமா இருக்கலாம். அப்படி நினைக்காதீங்க. கண்டிப்பாக சேவ் சக்தி இஸ் ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் விச் இஸ் கோயிங் டு பிரிங் லாட் ஆஃப் சொல்யூஷன் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பெண்கள் தைரியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஆர்கனைசேஷன். சட்டத்தில் வந்து ஒரு கடுமையான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்போது அடுத்த வாட்டி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. இல்லை அது வரலையா, அட்லீஸ்ட் நம்ம பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஃபீபிளாக வளர்க்காமல் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த நாலேஜை வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி அவங்கள மெச்சோர்டாக இது பண்ண வைக்கணும். சீக்கிரமாக தண்டனை கொடுக்கணும். அதுவும் இந்த மகிழா கோர்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும். விரைவில் வந்து இந்த கேஸுங்களுக்கு தீர்வு காணணும். பயம் போடணும். முதல்ல ஆண்களுக்கு பயம் வரணும், பெண்களுக்கு பயம் போகணும். இதை பற்றி சொல்கிறதுக்கு தைரியமாக இருக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து ஐயோ நம்ம இதை செஞ்சால் நமக்கு உடனே தண்டனை கொடுத்துருவாங்கங்கிற ஒரு பயமும் ஏற்படுத்தணும். அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. அந்த முயற்சி நல்லபடியாக நடக்கட்டும். ஒரு பாலியல் ஒரு பெண்களுக்கான பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கான தண்டனைகள் இல்லாமலே இருக்கு. அப்போது இதுக்கான இடைவெளியை வந்து போராடி சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு விழிப்புணர்ச்சிக்காகவும் இந்த இயக்கம் துவங்கப்படுகிறது. பெண்ணிடத்தை வந்து இழிவுபடுத்தும் என்ற குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரபு நாளில் நடக்கலையே, வேறு எங்கேயும் நடக்கலையே. அதனால் இங்கே வந்து இது பண்ணால் ஒன்றும் இல்லை, நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இந்த 6 மாத உள்ள தண்டனை இந்த மகிழா கோர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் வந்து வரவேற்கிறேன். நன்றி. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்லாருமே தைரியமாக வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும், கண்டிப்பாக வந்து ஒரு தீர்ப்பு கண்டிப்பாக வந்துடும். யாரில் நம்ம வந்து பயப்படாமல் போய் சொல்லலாம். அதுவும் நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணான்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போய் சொல்கிறதுக்கு. ஸோ ஐ திங்க் நிறைய விஷயங்கள் எப்படி போகுதுன்னா, தப்பு பண்ண உடனே நம்ம எதுக்கு போய் சொல்லணும், இல்லைனா எதுக்கு வந்து இந்த மாதிரி அவமானப்பட்டு தான் அவங்க சொல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி a great moment and I think it will encourage a lot of people to come and report there. அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதிக்க வேண்டும் என புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண்கள் யாருக்கும் சளைத்து வருகையில் அல்ல, அனைத்து துறைகளிலும் பெண்கள் தற்புலத்து சிறந்து விளங்குகிறார்கள். அனைவருக்கும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.